ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். டிப்ஸ் லவனியா சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான ரெசிபி செஞ்சு காமிச்சிருக்கோம். கிறிஸ்மஸ் ஸ்பெஷல்னாலே என்னங்க, ப்ளம் கேக் தாங்க. ஆமாங்க, இன்றைக்கி கிறிஸ்மஸ் ஸ்பெஷல் ப்ளம் கேக் சிம்பிளாக டேஸ்ட்டாக செஞ்சு காமிச்சிருக்கோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கிறிஸ்மஸ் கேக் பண்ணுறதுக்காக கேரமல் சிரப் ஃபஸ்ட் ரெடி பண்ணிடலாம். நான் ஒரு பேனில் 1/2 கப் சர்க்கரை போட்டிருக்கேன். இந்த சர்க்கரை அதுவே மெல்ட் ஆகி நல்லா நம்மளுக்கு ப்ரௌன் கலரில் வர ஆரம்பிக்கும். அந்த சூட்டுலேயே நல்லா உருகி நம்ம கிண்ட ஆரம்பிக்கணும். கிண்ட இந்த மாதிரி கலர் வர ஆரம்பிக்கும். இதில் ஒரு 1/4 கப் மட்டும் சுடுதண்ணி ஊற்றணும். பச்சை தண்ணி ஊற்றினா தெறிக்க ஆரம்பிக்கும். சுடுதண்ணி ஊற்றோன்னா ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி தனியாக வச்சிடலாம். அடுத்து ஒரு கடாயில் நான் 1 கப் தண்ணி ஊற்றிக்கிறேன். 1 கப் தண்ணி ஊற்றிட்டு இதில் என்ன பண்ண போகிறோம்னா, காஞ்ச திராட்சை, கருப்பு திராட்சையை 1/2 கப் போட்டு வேக வைக்க போகிறோம். ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் வரைக்கும் மூடியை போட்டு மூடி வேக விட்டுறலாம். 5 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த காஞ்ச திராட்சை நல்லா வெந்திருக்கும். அடுத்து ஒரு மிக்சி ஜாரில் ஒரு 1/2 கப் சர்க்கரை சேர்த்துக்கலாம். கேக்கோட ஃப்ளேவர் நல்லா வர்றதுக்காக ஒரு பட்டை, 4 ஏலக்காய், 4 கிராம்பு போட்டு நல்லா ஃபைன் பவுடரை அரைச்சி எடுத்துக்கோங்க. அடுத்து ஒரு மிக்சிங் பவுலில் 1/2 கப் தயிர், புளிப்பில்லாத தயிரை எடுத்துக்கோங்க. 1/2 கப் எண்ணெய் நான் சன்ஃப்ளவர் ஆயில் எடுத்துருக்குறேன். வாசனை இல்லாத எண்ணெயை எடுத்துக்கோங்க. மாவு சலிக்கிற சல்லடையை வச்சு நம்ம அரைச்ச சர்க்கரையை போட்டு ஒரு ஸ்பூனை வச்சு நம்ம சலிச்சிடலாம். ஸ்பூனை வச்சு சலிக்கிறப்ப மாவு வெளியே சிந்தாமல் உள்ளேயே விழுகும். ஸோ இதை சலிச்சதுக்கு அப்புறமா ஒரு ஸ்பூனு அல்லது ஒரு விஸ்கை வச்சு இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது நல்லா கலந்ததுக்கப்புறமா நம்ம வேக வச்சுருந்த காஞ்ச திராட்சையை போட்டுடலாம். தண்ணியை வடிகட்டி எடுத்து வச்சுருக்கிறேன். அந்த திராட்சையை மட்டும் போட்டுக்கோங்க. அடுத்து நம்ம மாவு சலிக்கிற சல்லடையை வச்சுட்டு 1/2 கப் மைதா மாவு போட்டுக்கோங்க. 1 ஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/2 ஸ்பூன் பேக்கிங் சோடா, கொஞ்சமாக உப்பு போட்டுட்டு இந்த மாவை நல்லா சலிச்சு எடுத்துக்கோங்க. இதை நல்லா சலிச்சதுக்கு அப்புறமா கேரமல் சிரப்பை இந்த மாவோடு ஊற்றிட்டு காஞ்ச திராட்சை மாவு, கேரமல் சிரப்பு எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கலந்து விட்டிங்கன்னா நம்மளோட கேக் மாவு ரெடியாக இருக்கும். அடுத்து நம்ம கேக் டின்னில் நம்ம ஊற்றி வச்சிடலாம். கேக் டின்னில் பட்டர் ஷீட்டை போட்டு வெண்ணெயை சுற்றி தடவி வச்சுருக்கிறேன். தடவுனதுக்கப்புறமா கேக் மாவை இதில் ஊற்றிடலாம். இதில் ஊற்றிட்டு இதை நல்லா டேப் பண்ணிங்கன்னா ஒத்தாப்பில் வந்துடும். இந்த மாதிரி நல்லா டேப் பண்ணி வச்சுக்கோங்க. கடைசியாக இந்த கேக் மாவில் கொஞ்சம் முந்திரி பருப்பை தூவி விட்டுறலாம். நான் அவனை ஏற்கனவே 180 டிகிரி செல்சியஸில் ஒரு 10 நிமிஷம் ப்ரீஹீட் பண்ணி வச்சுருக்கிறேன். ப்ரீஹீட் பண்ணதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற கேக் மாவை உள்ளே வச்சிடலாம். உள்ளே வச்சுட்டு ஒரு 180 டிகிரி செல்சியஸில் வச்சு ஃபஸ்ட்டு ஒரு 30 நிமிஷம் வேக வைக்கிறேன். அது வேகாததுனால எக்ஸ்ட்ரா ஒரு 10 நிமிஷம் வச்சு நான் வேக வைக்கிறேன். மொத்தம் 180 டிகிரி செல்சியஸில் வச்சுட்டு ஒரு 40 நிமிஷம் நான் வேக வச்சு எடுத்துருக்கிறேன். வேக வச்சு எடுத்தோம்னா நம்மளோட ப்ளம் கேக், கிறிஸ்மஸ் ஸ்பெஷல் ப்ளம் கேக் சூப்பராக ரெடி ஆகிருச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட நிறைய ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அனைவருக்கும் கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.